In exercise 4.11, obtain the frequency of revolution of the electron in its circular orbit. Does the answer depend on the speed of the electron? Explain. ஸோ நீங்கள் இந்த ப்ராப்ளம் பண்ணதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸசைஸ் 4.11 கண்டிப்பாக போய் பாருங்கள். அதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோங்கிறதையும் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு அப்புறமா இங்கே வந்தால் ஈஸியாக இருக்கும். 6.5 × 10⁻⁴ டெஸ்லா உள்ள ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. அதுக்கு பெர்பண்டிகுலரில் நான் ஒரு எலக்ட்ரானை போடுறேன். அந்த எலக்ட்ரான் வந்து பெர்பண்டிகுலராக ட்ராவல் ஆகி உள்ளே போகிறதுனால ஒரு சர்க்குலர் பாத்தை க்ரியேட் பண்ணோம். ஸோ சர்க்குலர் பாத்தில் அது சுற்றும் பொழுது நமக்கு ஃப்ரீக்வென்சி என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஃப்ரீக்வென்சி வந்து என்ன ஃப்ரீக்வென்சினா என்னென்னா ஒரு செகண்டில் எத்தனை சுற்றுதோ அதுதான் அதோட ஃப்ரீக்வென்சி. ஸோ ஃப்ரீக்வென்சி ஆஃப் த ரெவல்யூஷன் ஃபார்முலா என்ன? ஃப்ரீக்வென்சி ஆஃப் ரெவல்யூஷன் ஆஃப் எலக்ட்ரான் F is equal to EB by 2πm. F is equal to EB by 2πm. ஸோ ஃப்ரீக்வென்சி க்கு வந்து அதோட சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் that is 1.6 × 10⁻⁻19 இன்ட்டு அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து 6.5 × 10⁻⁴ divided by 2 × 3.14 இன்ட்டு mass of the electron என்ன 9.1 × 10⁻⁻31 கிலோகிராம் அது போட்டாச்சு. ஸோ இதை ஃபுல்லாக நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 18.18 × 10⁻⁶ ஃப்ரீக்வன்சியோட யூனிட் என்ன? ஹெர்ட்ஸ். ஸோ 10⁻⁶ நான் மெகாஹெர்ட்ஸ்னு எழுதுகிறேன். ஸோ 18 மெகாஹெர்ட்ஸ். Does the answer depend on the speed of the electron அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை, ஏன்னா ஃபார்முலா என்ன? F is equal to EB by 2πm. இதில் வெலாசிட்டி அல்லது ஸ்பீட் ஏதாவது வருதா? V வருதா? வரல. அப்போ therefore no, the frequency F does not depend on the speed of the electron. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்க்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.